இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். குற்றவாளிகளை காப்பாற்ற மாநில அரசு முயற்சிப்பதாக ஸ்டாலின் கண்டனம். மானிய விலை உர விநியோகம் நிறுத்தப்பட்டதால் 80 லட்சம் விவசாயிகள் பாதிப்பு. மத்திய பிரதேச பாஜக அரசு கள்ளச்சந்தையை ஊக்கப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. பாஜக அவதூறு பிரச்சாரத்தால் திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் தற்கொலை என சர்ச்சை. வாழ்நாளில் ஊழல் செய்ததே கிடையாது என மரணத்திற்கு முன் உருக்கமான கடிதம். வணக்கம். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றம் இழைத்தவர்களை காப்பாற்றும் முயற்சியில் அம்மாநில அரசு ஈடுபட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஹனூர் கிராமத்திற்கு அருகே மரிமங்கலா பீட் வனப்பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக விலங்குகளை வேட்டையாடுவதாக கூறி வனத்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் அந்தோணிசாமி, பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த மற்றொருவர் கொள்ளைகால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே அவர்களை வனத்துறையினர் உயிருடன் பிடித்து சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் ஹனூரில் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை கைது செய்யவும் நீதி விசாரணை நடத்தவும் கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு 2வது நாளாக உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதுடன் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். ஆவேசமடைந்த பொதுமக்கள் சாக்கியம், கௌத்தஹள்ளி, ஜாகேரி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள வனத்துறை அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தினர். வனத்துறையினரின் வாகனங்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்நிலையில் அரசு தரப்புடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம், சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பது ஆகிய உறுதிமொழிகள் அளிக்கப்பட்டன. அதையடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. கொல்லப்பட்ட 3 பேரின் உடல்களை பெற்றுக்கொள்ளவும் உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் இதை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்றும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குற்றம் இழைத்தவர்களை காப்பாற்றும் முயற்சியில் கர்நாடக வனத்துறை ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் வெளிப்படை தன்மையுடன் பாரபட்சமற்ற நீதி விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கர்நாடக அரசுக்கு தமிழக அரசு கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் அரசு மானிய உர விநியோகம் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதால் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாஜக ஆளும் அம்மாநிலத்தில் உர விநியோகத்திற்கு ஆன்லைன் டோக்கன் முறை 2 வாரங்களுக்கு முன்பு அமல்படுத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் போபால் நோக்கி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணியாக சென்று போராட்டம் நடத்தியதால் டோக்கன் முறை நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் மானிய உர விநியோகம் திடீரென முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச விவசாயிகளுக்கு 3000 ரூபாய் விலையுள்ள யூரியா 300 ரூபாய்க்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள டிஏபி உரம் 1350 ரூபாய்க்கும் என மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மறு உத்தரவு வரும் வரை தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களும் உர முகவர்களும் உடனடியாக விற்பனையை நிறுத்தி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பிரதேச வேளாண் மேம்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே மத்திய அரசின் IFMS இணையதளத்தில் உள்ள உர இருப்பு விவரங்களை சரிபார்க்கும் பணிகளுக்காக மானிய உர விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மானிய உர விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பது லட்சக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள காரிஃப் நெல் சாகுபடியை கடுமையாக பாதிக்கும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையிலான பாஜக அரசு மீது கடும் அதிருப்தியில் உள்ள விவசாயிகள் கருப்பு சந்தையில் உரங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே உர விற்பனையை சீரமைக்காவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவரும் செல்வி மம்தா பானர்ஜியின் தீவிர ஆதரவாளருமான ஆஷிஷ் பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகத்தில் தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2001ஆம் ஆண்டு முதல் 25 ஆண்டு காலம் ராம்புர்ஹாத் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிய அவர் கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்தார். தாராபித் ராம்புர்ஹாத் மேம்பாட்டு ஆணைய முறைகேடு தொடர்பாக ஆஷிஷ் பானர்ஜி மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் 74 வயதான ஆஷிஷ் பானர்ஜி பிர்பூம் மாவட்டத்தின் ராம்புராத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தற்கொலை செய்து கொண்டார். அவர் உடல் கிடப்பதை இன்று காலை பார்த்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் அங்கிருந்த தற்கொலை குறிப்பு கடிதத்தை கைப்பற்றினர்.
தம்மீதான ஊழல் குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஆஷிஷ் பானர்ஜி, தாம் ஊழல்வாதி அல்ல என்றும் பொது வாழ்வில் ஊழல் செய்ததே கிடையாது என்றும் அதில் குறிப்பிட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒருவர் மீதான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவரை அவதூறாக பேசி சமூக ரீதியாகவும் புறக்கணிக்கும் செயலை பாஜக திட்டமிட்டு செய்ததாக எக்ஸ் தளப்பதிவில் குற்றம் சாட்டியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் செயலர் திரு அபிஷேக் பானர்ஜி, மனசாட்சியை உலுக்கும் இந்த தற்கொலை சம்பவம் குறித்து நியாயமான விசாரணை தேவை என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றில் மோசமான பாசிச அரசாக தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற வடக்கு மண்டல திமுக சட்டத்துறை கலந்துரையாடல் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்ததாக கூறினார். தமிழ்நாடு மக்கள் மட்டுமின்றி ஆட்சிக்கு வந்துள்ள சர்க்கஸ் கூட்டமே எதிர்பார்க்காத தேர்தல் முடிவுகள் தான் வந்ததாக திரு உதயநிதி குறிப்பிட்டார். நின்றால் கைது, நடந்தால் கைது, பேசினால் கைது, சமூக வலைதளத்தில் பதிவிட்டால் கைது என ஒரு மோசமான பாசிச அரசாக தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அவர் சாடினார். காலையில் தூங்கி எழுந்தால் யாரை கைது செய்யலாம் என அட்டவணை போட்டு கைது நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் திரு உதயநிதி கண்டனம் தெரிவித்தார். நின்னா கைது, நடந்தா கைது, பேசினா கைது, சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டா கைது அப்படின்னு ஒரு மோசமான பாசிச அரசாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா யாரை கைது பண்ணலான்னு கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு இந்த அரசு கைது நடவடிக்கைகளை எடுத்து வருது. சீட்டுக்கட்டில் ஒரு ஜோக்கர் தான் இருக்கும் என்ற திரு உதயநிதி, ஆனால் தற்போது ஆளும் அரசில் இருக்கும் 52 ஜோக்கராக இருப்பதாக விமர்சித்தார். லாட்டரி அமைச்சர், பிளாக் டிக்கெட் விற்றவர், திருட்டு விசிடி விற்றவர், உருட்டுக்கட்டை அமைச்சர், பவுடர் அமைச்சர், சங்கி அமைச்சர் என அடைமொழியில் அமைச்சர்களை சொன்னால்தான் மக்களுக்கு புரிகிறது என்றும் அவர் கூறினார். யார் அமைச்சர்கள், யார் சட்டமன்ற உறுப்பினர்கள் என யாருக்கும் தெரியவில்லை. டம்மி முதலமைச்சருக்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் யார் என தெரியாது என்றும் திரு உதயநிதி தெரிவித்தார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக ஆளும் கட்சி நிர்வாகியே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், மாற்றம், தூய்மையான அரசு அமைப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த தாவேகா இன்று திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களின் பெயர்களை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாகவும் சாடினார். சென்னை எண்ணூர் கழிமுகம் அருகே கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதக்கும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எண்ணூர் அருகே கடலில் கொசஸ்தலை கலக்கும் இடம் அருகே டன் கணக்கில் மீன்கள் இறந்து மிதப்பதால் மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது குறித்து 6 கிராம மீனவர்கள் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என கூறி தாழங்குப்பம் எண்ணூர் விரைவு சாலையில் மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். ஆறு மீனவ கிராமங்களில் 3000 குடும்பங்கள் வாழ்வாதாரத்திற்காக இந்த ஆற்றை நம்பியுள்ள நிலையில் தொழிற்சாலை கழிவுகள் ஆற்றில் கலக்கவிடப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். ஒரே நாளில் ஆற்றில் உள்ள அனைத்து மீன் இனங்களும் அழிந்தது இது முதன்முறை. இதற்கு முன்பு சில இடங்கள் மட்டும் மீன்கள் அழியும், சில இடத்தில் மீன்கள் உற்பத்தி ஆகும். ஆனால் தற்போது ஒட்டுமொத்தமாக ஆறு அழிந்து விட்டது. இனி எண்ணூர் பகுதியில் உள்ள 8 கிராம மீனவர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் அழிந்து விட்டது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டால எங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. நாங்களும் வருஷம் காத்துறோம், வருஷம் கதறோம், அழுகுறோம். எங்களோட வாழ்வாதாரம் போச்சு, எங்களோட வாழ்க்கை போச்சுன்னு புலம்பிட்டு இருக்குமே தவிர இங்குள்ள ஒருத்தர் கூட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குதா இல்லையா, வேலை செய்யுதா இல்லையானே தெரியல. எண்ணூர் மக்களோட வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையே போச்சுன்னு நாங்கள் இதில் தெரிவிச்சுக்கிறோம். ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலந்ததே மீன்கள் உயிரிழக்க காரணம் என மீனவர்கள் கூறினர். இந்த குற்றச்சாட்டு குறித்து அரசு விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் மீனவர்களுக்கு இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். வங்கதேசத்திலிருந்து 3 லட்சம் ரோஹிங்கியா அகதிகளை அழைத்துக் கொள்ள மியான்மர் அரசு முடிவு செய்துள்ளது. 2017ஆம் ஆண்டு ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு அஞ்சி லட்சக்கணக்கானோர் வங்கதேசம், இந்தியா உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கு தப்பிச் சென்றனர். இந்நிலையில் ராகினே மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக 3 லட்சம் ரோஹிங்கியா அகதிகள் நாடு திரும்புவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மியான்மர் வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவு பகுதியில் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்துள்ளது. நிலநடுக்கத்தால் பல்வேறு கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் பலியானோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது.
9 மாதங்களுக்கு முன் காலாவதியான இறைச்சியை விற்பனை செய்ததாக கர்நாடகாவின் மங்களூருவில் உள்ள KFC உணவகத்துக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். வாடிக்கையாளர்கள் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் அங்கு ஆய்வு செய்த அதிகாரிகள் காலாவதியான இறைச்சியை பறிமுதல் செய்ததுடன் உணவகத்துக்கும் சீல் வைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட இறைச்சி ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அதன் முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2ஆம் கட்டமாக நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிகள் பட்டியலை இணைத்து அதிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்கும் முறையை கடைபிடிக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என அனைத்துக் கட்சி எம்பிக்களை பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். 46 லட்சத்துக்கும் மேற்பட்ட உட்பிரிவுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாநில அரசுகளிடம் உள்ள சாதிகளின் பட்டியலை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பட்டியலில் இணைத்து அதிலிருந்து தேர்வு செய்வதே குழப்பத்தை தவிர்க்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே காட்டுப்பட்டி கிராமத்தில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மீன்பிடி திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. 30 ஏக்கர் பரப்பளவுள்ள சொக்கன் குளத்தில் 300க்கும் மேற்பட்டோர் வலை, கச்சா, கூடை உள்ளிட்ட உபகரணங்களுடன் இறங்கி போட்டி போட்டு மீன்களை பிடித்துச் சென்றனர். கன்னியாகுமரி கடலில் ஏற்பட்டுள்ள நீர்மட்டத்தின் நிலையற்ற தன்மை காரணமாக விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடிக்கூண்டு பாலத்திற்கு சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் படகு குழாமுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடல் நீர் மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அது சீரானதும் படகு சேவை மீண்டும் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி 1 சவரன் 1,13,760 ரூபாயாகவும் 1 கிராம் 14,220 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 255 ரூபாயாக உள்ளது. ஆப்கனில் தலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததன் 5ஆம் ஆண்டு விழா நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளை முறியடித்து தலிபான்கள் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆட்சி அமைத்தனர். அந்த நாளை வெற்றி தினமாக அவர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் போது தலைநகர் காபூலில் ராணுவ வாகனங்களில் தலிபான் வீரர்கள் ஊர்வலமாக சென்றனர். ராணுவத்தினரும் பொதுமக்களும் தேசிய கொடியை ஏந்தி அசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆப்கனை முன்னேற்றுவதாக கூறி அமெரிக்கா ராணுவத்தை அனுப்பி நாட்டை சீரழித்து விட்டதாக பொதுமக்கள் வெறுப்புடன் கூறினர். தலைநகர் காபூலில் ஆங்காங்கே கூடிய ராணுவ வீரர்கள் இஸ்ரேல் ஒழிய வேண்டும் என்று முழக்கம் எழுப்பியதுடன் தங்களின் தியாகம் வென்றதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். காபூலில் மகிழ்ச்சியுடன் வீதிகளில் உலா வந்த மக்கள் மீது மலர்களை தூவ ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன. வெற்றி தினத்தை முன்னிட்டு குழந்தைகளும் ராணுவ உடை தரித்து தலிபான் வீரர்களுடன் கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியை அதன் சொந்த மண்ணில் டெஸ்ட் போட்டியில் வீழ்த்தி வங்கதேச அணி சரித்திரம் படைத்துள்ளது. டார்வினில் உள்ள மாராரா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி 53 ஓவர்களில் 198 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. வங்கதேச அணி சார்பில் ஹசன் மஹ்மூத் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். தொடர்ந்து ஆடிய வங்கதேச அணி 138 ஓவர்களில் 426 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தது. இதையடுத்து 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 95.1 ஓவர்களில் 284 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 57 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் 2வது இன்னிங்ஸை ஆடிய வங்கதேசம் ஷதாம் மற்றும் மொமினுல் ஆகியோரின் அபார ஆட்டத்தினால் ஆஸ்திரேலிய மண்ணில் அந்த அணிக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்து வரலாறு படைத்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சியில் அம்மாநில அரசு ஈடுபட்டுள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் மானிய விலை உர விநியோகம் திடீரென நிறுத்தப்பட்டதால் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.